ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அனிமே ஸ்டோரி தமிழ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ பாக்ஸ் அனிமையோட சீசன் 1 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரோ குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் குரல் இப்படி இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு கமெண்ட் நேற்று போட்டிருந்தாங்க. ஸோ ப்ரோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கன்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு இனிமேல் வர எக்ஸ்ப்ளனேஷனில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்கியோட வீட்டை காட்டுறாங்க. டாக்கி வந்துட்டு ஃபைனல் எபிசோடில் படுத்துருக்கிற மாதிரியே படுத்திருக்கான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டாக்கியோட வீட்டை காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாக்கி அம்மா வந்துட்டு டெம்பரேச்சரை செக் பண்ணுறாங்க. ஸோ டெம்பரேச்சரை செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், ஸோ நான் ப்ராக்டிஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி கிளம்புறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன சென்பாய் வந்துட்டு எப்பயும் போல நம்ம டாக்கியை பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தா நம்ம தலைவனுக்கு ஒரு இதாகிடுது. ஏன்னா லாஸ்ட் நைட் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் நடந்திருக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே நம்மளை ஹாருயோவும் நிஷிடா சென்பாயும் வந்துட்டு கூப்பிட்றாங்க. க்ளீன் பண்ண வரையா? இல்லை நான் வரல, நான் ப்ராக்டிஸுக்கு கிளம்புறேன், ஹோல் டீமே இங்கே தான் இருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்கி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக வந்துட்டு ஆமாம் ஏன் உனக்கு விருப்பம் இல்லையா வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாரியோ கேட்குறாரு. அப்படி இல்லை சென்பாய், எனக்கு விருப்பம் இருக்குது, பட் என்னால் இப்போ வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கும்போது சரி ஓகே வாங்க நானும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்மளோட நிஷினாவும் டாக்கியும் வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ ஷாக் ஆகிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம டாக்கியும் ஹாரியாவும் தனியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. சுற்றி எல்லாருமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த சைடில் வந்துட்டு நம்மளோட சின்னச்சு சென்பாய் போகிறாங்க. ஸோ போகும்போது ஹலோ சின்னச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாரியா சொல்கிறான். ஸோ இவனுக்கு வந்துட்டு பக்கத்தில் நின்னோடனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் ஆகிடுது. ஆனாலும் அமைதியாகவே தான் இருக்கான். என்னாச்சு டாக்கி, உனக்கு என்னாச்சு? எப்பயுமே சந்தோஷத்தோடு இருப்பேன், ஏன் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாரியா வந்துட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சென்பாய் அப்படின்னு நம்மளோட தலைவன் டாக்கி வந்துட்டு சொல்கிறான். சரி ஓகே உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹாரியாவும் சொல்லிடுறான். ஸோ அப்புறம் எல்லாருமே ஸ்டோர் ரூமுக்கு போய் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறாங்க. ஸோ வைக்க போகும்போது நம்மளோட டாக்கி மட்டும் தான் தனியாக போய் வைக்க போகிறான். அப்புறம் உள்ளே பார்த்தா நம்மளோட சின்ன சென்பாய் இருக்காங்க. கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்ன சென்பாய் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இந்த பக்கெட்டை வைக்க வந்தேன், ஸோ இது இங்கே மேலே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்கிறான் சின்ன சென்பாய் கிட்ட. ஒரு வழியாக நான் எப்படியோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கியை நினச்சிக்கிறான். அப்புறம் சின்னாச்சு சென்பாயோட ஃப்ரெண்டு வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சின்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன்னோட கெரியரையும் பில்ட் பண்ணுற, அதே சமயம் எங்களுக்கு உதவியே செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அப்படியே சரி பார்த்தா டாக்கியோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ நைட் வந்துட்டு பார்பிக்யூ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ பார்பிக்யூ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா, அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே வந்துட்டு பார்பிக்யூ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே அந்த மூமெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன சென்பாயும் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. யாருக்கு? டாக்கியோட அப்பாவுக்கு. ஸோ ஹெல்ப் பண்ண போகும்போது ஸோ இதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாமா? இல்லை இது என்னோட வீடு தானே, நான் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்ன சென்பாயும் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்து காட்டுறாங்க. என்னன்னா நம்மளோட டாக்கியோட அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டு அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாக்கியோட அப்பா வந்துட்டு வெளியில் வராரு. ஸோ பசங்களாம் எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களா அந்த ஸ்டோர் வரைக்கும் போயிருக்காங்க, ஸோ நம்ம வாங்கிட்டு வரணும்ல, ஒரு விஷயத்த மறந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளோட சின்ன சென்பாய் வந்துட்டு ஐஸ்கிரீம் எனக்கு பிடிக்கும், அதுக்காண்டி எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா என்ன? இல்லை இதுதான் இனமோட்டோ ஃபேமிலியோட ஒரு வழக்கம், கெஸ்ட்டுக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்கி வந்துட்டு சொல்கிறான். ஸோ அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் ஸோ அப்படியே வந்துட்டு அந்த சீனை கட் பண்ணி நம்மளோட டாக்கியோட கிளாஸை கட்டுறாங்க. நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு, நேற்று தாண்டா பார்பிக்யூ இது சாப்பிட்டோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஃபீல் பண்ணுறான். ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். என்னென்னா கார் போகும்போது அவங்க வந்துட்டு நவுந்து வருவாங்கல்ல. ஸோ அந்த டைமில் நம்ம சின்ன சென்பாய் வந்துட்டு நம்ம டாக்கி மேலே இடிச்சிடுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸோடய மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு நம்மளோட டாக்கிக்கு ரொம்ப மனசில் இது வலி ஏற்பட்டிருக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சின்ன சென்பாய் எங்கெல்லாம் பார்க்குறேன்னா வந்துட்டு குமிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூல்லேயே அதே மாதிரி தான் பண்ணியிருக்கான். ஸோ அந்த சீக்வன்ஸ் இப்போ காட்டியிருப்பாங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீனாக்கும் வந்துட்டு டாக்கி மேலே க்ரஷ் இருக்குது, ஓகேவா? ஸோ டாக்கியை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஹீனாக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஹீனாக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கிளாஸ் ரூமை காமிச்சு அந்த எபிசோடை வந்துட்டு முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டு வச்சுக்கோங்கப்பா. ஸோ இந்த அனிமே எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன அனிமே போகலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.